வானிலை தகவல். தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தென் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை மிக தீவிரமாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவிக் கொண்டிருக்கிறது. கேரளா கடலோர பகுதியில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் நிலவிக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக 14/8/2024 தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். குறிப்பாக கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, திண்டுக்கல், மதுரை, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், கரூர், திருச்சி, சேலம், நாமக்கல் மாவட்டங்கள், கோயம்புத்தூர் மாவட்டம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் மலைப்பகுதியில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யும். 15/8/2024 நீலகிரி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மாவட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யும். 16/8/2024 தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இதில் குறிப்பாக நீலகிரி, ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, கடலூர், விழுப்புரம், அரியலூர், பெரம்பலூர், ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்கள், கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதியிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யும். 17/8/2024 தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், தென்காசி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், நீலகிரி, மதுரை, விருதுநகர் மாவட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதியில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யும். 18/8/2024 கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் மலைப்பகுதியிலும் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழையும் பெய்யும். 19/8/2024 முதல் 20/8/2024 வரை தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமான வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27-28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதியில் 14/8/2024 முதல் 18/8/2024 வரை மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 35-45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதியில் 14/8/2024 மற்றும் 15/8/2024 தென்மேற்கு வங்கக்கடலின் வடக்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35-45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 16/8/2024 தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியிலும் மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதியிலும் சூறாவளி காற்று மணிக்கு 35-45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதியில் 14/8/2024 மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகள், லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், கேரளா, கர்நாடகா கடலோர பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 35-45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 15/8/2024 மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதியிலும் சூறாவளி காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், கேரளா, கர்நாடகா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலும், லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதியிலும் சூறாவளி காற்று மணிக்கு 35-45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர். வானிலை பற்றிய தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு சென்டிமீட்டரில்,
அதிகபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டம் அடையாமடை 13 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறையும் கன்னியாகுமரி மாவட்டம் 10 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை AWS, திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை, கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை தலா 9 சென்டிமீட்டர் அளவும், திருநெல்வேலி மாவட்டம் காலக்கோடு, கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றாறு 1, கன்னியாகுமரி மாவட்டம் தீர்ப்பரப்பு, பெருஞ்சாணி அணை, திருநெல்வேலி மாவட்டம் தலா 8 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை, மாம்பழை துறைத்தாறு, ஆனைக்கிடங்கு, முள்ளங்கநிலை, தூத்துக்குடி மாவட்டம் மணியாச்சி தலா 7 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி, புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி, கன்னியாகுமரி மாவட்டம் சுருளங்கோடு தலா 6 சென்டிமீட்டர் அளவும், திருநெல்வேலி மாவட்டம் மகாதேவி, திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர், கன்னியாகுமரி மாவட்டம் களியல் தலா 5 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகி கொண்டிருக்கிறது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர், கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி, கோழிப்போர்விளை, தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு, நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம், கன்னியாகுமரி மாவட்டம் முக்கடல் அணை, நீலகிரி மாவட்டம் குந்தாப்பாலம், தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம், திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு, நீலகிரி மாவட்டம் நடுவட்டம், தேனி மாவட்டம் சொத்துப்பாறை, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி தலா 4 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி, கரூர் மாவட்டம் கரூர் பரமத்தி, நீலகிரி மாவட்டம் குன்னூர் PTO, கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி, ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி, நீலகிரி மாவட்டம் எமரால்டு, திருநெல்வேலி மாவட்டம் கொடுமுடியாறு அணை, நீலகிரி மாவட்டம் குன்னூர், திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, நீலகிரி மாவட்டம் கீழ்கோத்தகிரி எஸ்டேட், சாம்ராஜ் எஸ்டேட், திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம், விருதுநகர் மாவட்டம் கோவிலங்குளம், காஞ்சிபுரம் மாவட்டம் ACS மருத்துவமனை, கன்னியாகுமரி மாவட்டம் சிவலோகம், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் படகு குழாம், நீலகிரி மாவட்டம் கொடநாடு, கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் AWS தலா 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. ஈரோடு மாவட்டம் வரட்டுப்பள்ளம், கன்னியாகுமரி மாவட்டம் குருந்தன்கோடு, கரூர் மாவட்டம், நீலகிரி மாவட்டம் தேவாலா, கன்னியாகுமரி இரணியல், கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பாச்சிசாரம், திருநெல்வேலி மாவட்டம் கண்ணடையன் அணைக்கட்டு, புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர், சேலம் மாவட்டம் மோட்டூர், நீலகிரி மாவட்டம் ஆதார் எஸ்டேட், பில்லிமலை எஸ்டேட், ஈரோடு மாவட்டம் கொடுமுடி, திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு, பார்வுட், கொத்தை, புதுக்கோட்டை மாவட்டம் நாகுடி, திருநெல்வேலி மாவட்டம் அவலாஞ்சி, நீலகிரி மாவட்டம் பார்லியார், சேலம் மாவட்டம் ஏற்காடு, புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில், பந்தலூர் தாலுகா அலுவலகம், கூடலூர் பஜார், கோத்தி, ஒட்டயாபுரம், தூத்துக்குடி மாவட்டம், நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர், சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம், திருப்பத்தூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம், நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் ஆட்சியர் அலுவலகம், நீலகிரி மாவட்டம் சின்னக்கோரை, விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை தலா 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுவையில் ஆங்காங்கே பரவலாகவே 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை பற்றிய குறிப்பு. அதிகபட்சமான வெப்பநிலை பரங்கிப்பேட்டையில் 38.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக ஈரோட்டில் 18.8 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. வானிலை பற்றிய தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.